வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 வரமிளகாய், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் வேக வச்சுருக்கிற தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துட்டும் சேர்க்கலாம், தோல் எடுக்காமே சேர்க்கலாம். தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். திக்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்குன்னு வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, லேசாக வத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.